ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகு பக்கோடா. கேழ்வரகு பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன், அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன், பெருங்காயம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூனு, பச்சை மிளகா ஒரு 2 நல்ல வாசனைக்கு. உங்களுக்கு இன்னொன்று வேணும்னா ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொஞ்சம் ஃப்ளேவருக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃப்ளேவருக்கு, இஞ்சி ஒரு துண்டு நல்ல தூளாக நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 4, மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த பக்கோடா எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் நம்ம கேழ்வரகு மாவு போட்டிருக்கோங்க. இப்போ இந்த 2 கப் கேழ்வரகு மாவுக்கு 1 கப் அரிசி மாவு, இப்போ அதை ஆட் பண்ணிடணும். இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம், ஏன்னா எந்த ஒரு இது செஞ்சாலும் பெருங்காயம் நம்ம யூஸ் பண்ணுறது வழக்கங்க ஃப்ளேவருக்காக. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், நான் வெறும் மிளகாத்தூள் தாங்க ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து காரம் வந்து மீடியமாக சொல்லியிருக்கேன், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறோம், அதனால் மிளகாத்தூள் 1.25 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா காய வச்ச எண்ணெயை நம்ம இதில் அப்படியே ரவுண்டாக விட்டுருங்க. ஒரு கரண்டி எண்ணெய் அளவுக்கு விட்டு இந்த மாவை நம்ம நல்லா பிசையணும். எண்ணெய் விட்ட மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம தனித்தனியாக பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, புதினா வந்து நான் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு விருப்பம் வந்து ஆட் பண்ணிக்கங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெட்டி வச்ச இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக அரிஞ்சிக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாவில் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி மாவோட நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி போதுமானதாக இருக்கும். வேணும்னா தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ மாவு பெஞ்சிருக்கோம், கொஞ்சம் இன்னும் வேணும்னா தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி தெளித்து பிசைங்க. இப்போ நான் தண்ணி கொஞ்சம் தெளிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி இப்போ தெளிச்சுக்குவோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து கடலை மாவில் வந்து போடும்போது தண்ணி வந்து வெங்காய தண்ணி போதும். பட் ஆனால் கேழ்வரகு மாவுங்கும் போது தண்ணி கொஞ்சம் இழுக்குங்க அது, ஏன்னா மாவு ரொம்ப வரன்னு தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி இழுக்கும். இதுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி கூட விடணுங்க. ஸோ தண்ணியை இது மாதிரி ஊற்றி கையில் ஊற்றி தெளித்து பிசைங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நல்லா குறைச்சிக்கிட்டு அதில் வந்து இப்போ ஏன்னா கையில் இல்லைன்னா ஆவி அடிக்குங்க. இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிடணும் பக்கோடாவை. மாவு பதம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணுங்க. ஸோ இதுதான் மாவு பதம். ரொம்பவும் தளர்த்தியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் பக்கோடா வந்து நம்ம ஊற்றுடுறதுக்கு கரெக்டாக வருங்க. போட்ட உடனே கிண்டிடாதீங்க, கொஞ்சம் இது ஆனவுடனே நம்ம கிண்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். இந்த மாதிரி நல்லா இந்த பக்கோடாவை இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. எல்லா பக்கமும் சமமாக வேகணும். லைட்டாக சத்தம் வெந்தோடனே நம்ம சத்தம் அடங்கினோடனே இதை தனியாக ஒரு பிளேட்டிங் எடுத்துடலாங்க. கேழ்வரகு பக்கோடா தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் இது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.